ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் ஹோம். டுடே வீடியோவில் ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டுட்டு இருந்த இந்த ரோபோட் வேக்யூம் கிளீனர் அதோட ரிவ்யூ ப்ளஸ் அதனோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ், எந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம், ஃபோனில் கனெக்ட் பண்ணி எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. நான் இந்த ரோபோட் வேக்யூம் கிளீனர் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 months இருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த ரோபோட் வாங்கின உடனே நான் இதோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் எப்படி இருக்குதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் இதோட ஃபுல் ரிவ்யூ யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எந்த மாதிரியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு திரும்பவும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட நானும் 7 to 8 monthsக்கு மேலேயே இருக்கும் இந்த ரோபோட் வாங்கி. இவ்வளோ நாள் யூஸ் பண்ணது எந்த மாதிரியெல்லாம் இருக்குது, எந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு வீடியோவை பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற கார்னர்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுதுன்னு பாருங்கள். பெரிய கார்னரில் க்ளீன் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிற கார்னர் க்ளீன் பண்ண முடியறதில்ல. மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் கார்னர்ஸ் ஓரளவுக்கு நல்லா அகலமாக தான் இருக்கும். ரொம்ப ஷார்ட்டாக அடுத்தடுத்து செவரை அந்த மாதிரி வைக்க மாட்டோம். ஸோ அது ஒன்றும் பெரிய இஷ்யூஸாக எனக்கு தெரியல. சேம் டைம் நம்ம சென்சார் இருக்கிறதுனால திங்ஸ் ஏதாவது இடையில போட்டிருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் பிளேஸ் மூவ் ஆயிரும். ஆனால் அந்த இடம் க்ளீன் பண்ணாது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு எதுவுமே கீழே இல்லாத மாதிரி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் இந்த மாதிரி மேனுவலாகவும் ஆப்ரேட் பண்ணலாம், இல்லை ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி ஃபோன்லேயே ஒரு டைம் க்ளீன் பண்ணும்போது மேப் ரெக்கார்ட் பண்ணிக்கும். அந்த மேப் படியும் நீங்கள் க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் ஏதாவது செட்டப் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாப் ஆயிரும். அந்த டைமில் நம்ம உள்ள டஸ்ட் பாக்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் மேனுவலாக. முடிஞ்ச அளவுக்கு கிட்ஸ் இருந்தால் அவங்கள எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாத மாதிரி நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறது ரொம்பவே பெஸ்ட். எப்போதுமே ஒரு பிளேஸில் சேர் இல்லை ஏதாவது ஒரு மெயினான திங்ஸ் அந்த இடத்துலையே தான் எல்லா நாளுமே இருக்கும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டே ஸ்கேன் பண்ணும்போதே மேப்பில் ரெக்கார்ட் ஆகிரும். அதான் எப்போவுமே நீங்கள் அதே பிளேஸில் அப்படியே விட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட் ஆன் பண்ணி விடும்போது எப்பவும் போல் அதை சுற்றியும் அதுவே உங்களுக்கு சேஞ்ச் ஆகி க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பிளேஸ் மூவ் ஆயிரும். ஒன்ஸ் வீடு ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணதையும் நம்ம திரும்பவும் மேப்பில் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்னு ரூமுக்கு நேம் ஆர் நம்பர் செட் பண்ணி அதுபடி நம்ம ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி ஃபோனில் இருந்தே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நமக்கு ஒரு ரூம் மட்டும்தான் க்ளீன் பண்ணணும், நெக்ஸ்ட் ரூம் க்ளீன் பண்ண தேவையில்லை அப்படின்னா நீங்கள் சிங்கிள் ரூம், அதாவது கிச்சனை வந்து தேர்ட் ரூமாக நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த தேர்ட் ரூமை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம ரோபோட் வாங்கின உடனே இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் ரொம்பவே சேஃபாகவும் நீட்டாகவும் நமக்கு பேக் பண்ணி எந்த டேமேஜும் இல்லாமல் கொடுத்தாங்க. எக்ஸ்ட்ரா நமக்கு மாப்பிங் கிளாத் ப்ளஸ் டஸ்டர் 2 ப்ரஷ் இது மட்டும்தாங்க நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. இது இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணல, அப்படியே தான் பேக் பண்ணி இந்த பேக்கிங்கோட அப்படியே உள்ளே வச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 8 months நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் இந்த ப்ரஷ் கிளாத் எதுவுமே எந்த டேமேஜும் ஆகலை. ரொம்பவே நல்லாவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வீக்லி ட்வைஸ் மாப் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த புக்கில் 1 year வாரண்ட்டி ப்ளஸ் QR கோட், அதை ஸ்கேன் பண்ணி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஏதாவது ப்ராப்ளம் இஷ்யூஸ் இருந்தால். ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளம் வந்ததில்லை. இதோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ப்ராசஸ் எல்லாமே எப்படி இருக்குது, எந்த மாதிரி இது வந்து எல்லாமே க்ளீன் பண்ணுது அப்படிங்கிறத டீட்டெயிலாகவே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த பார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியே இந்த புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரோபோட் எல்லாமே வாங்கும்போது நீங்கள் இந்த புக் வச்சு தான் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா இதை ஆப்ரேட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இந்த ரோபோட்டை ஃபோனில் கனெக்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பிலிருந்து உங்களுக்கு லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் ரொம்பவே தெளிவாகவும் நீட்டாகவும் கிளியராகவும் கொடுத்துருக்காங்க. நம்மளே இந்த ரோபோட்க்கு என்ன நேம் நம்ம வீட்டுக்கு வச்சுருக்கிறோமோ அந்த நேம் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி முடிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரோபோட் சார்ஜிங் பாயிண்டில் சார்ஜ் எடுத்துக்கும். இந்த பாக்ஸ் ஒன்ஸ் நான் வாங்கின புதுசில் எடுத்தேன். அதுக்கப்புறம் திரும்பவும் இப்போ தான் இந்த வீடியோக்காக நான் திரும்பவும் எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இதில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒன்ஸ் காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்திருக்கிறேன். திரும்பவும் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத், ப்ரஷ் இது எதுவுமே இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறேன்.
நான் இப்போ மாப்பிங் ப்ளஸ் க்ளீனிங் ரெண்டுமே போட்டிருக்கேன். சேம் டைம் மாப் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு வருது. உங்களுக்கு இந்த வீடியோவில் நல்லாவே தெரியும் ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குது, பேக்கில் எந்த அளவுக்கு க்ளீன் ஆகிட்டு வருதுன்னு. எப்போவுமே ரோபோட் எந்த பிளேஸில் சார்ஜிங் பாயிண்ட் வச்சுருக்கிறோமோ அந்த ரூமை ஃபஸ்ட் ரூமாக செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இருக்கிற அடுத்தடுத்த ரூமை செகண்ட், தேர்ட், ஃபோர்னு சேவ் பண்ணிக்கலாம். ஆனால் இதோட தண்ணி அளவு மாப்பிங் பண்ணுறதுக்கு தண்ணியுடைய அளவு ரொம்ப கம்மியான அளவு இருக்கிறதுனால மேக்ஸிமம் 2 to 3 ரூம் தாங்க க்ளீன் பண்ணுது. ஒன்ஸ் நீங்கள் பார்க்காம அப்படியே விட்டுட்டாலும் அது எவ்வளோ தூரம் வேணாலும் க்ளீன் பண்ண, ஆனால் தண்ணி இல்லாமல் ஜஸ்ட் கிளாத் மட்டுமே தொடச்சிட்டு போகும். ஸோ அந்த மாதிரி விடாமல் 2 ரூம், அதிகபட்சம் 3 ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு இருக்கும்போதே நீங்களே மேனுவலாக ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு டஸ்ட் பாக்ஸ் எடுத்து கிளாத்தை மட்டும் க்ளீன் பண்ணி தண்ணி ஃபில் பண்ணி அகைன் போட்டு விட்டுருங்க. ஆக்சுவலாக நான் ரூமை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறேன். கிச்சன் உடைய எண்டிங் பாயிண்டில் நான் டிவைட் பண்ணி, ஹாலுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் டிவைட் பண்ணி டைனிங் ஹாலை செப்பரேட் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு ஹால், டைனிங், கிச்சன் இந்த 3ஐயும் ஸ்கொயராக கட் பண்ணி எங்கேயும் சேஞ்ச் ஆகாமல் பாருங்கள். பெட்ரூமில் கூட அந்த மாதிரி தான் மூவ் ஆகுது. பெட்ரூமுடைய நிலவையே டச் பண்ணல, அந்த மாதிரி தான் நான் செட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் கார்னர் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே, அதாவது டைனிங் ஹால், இந்த டைனிங் ஹாலுடைய இன்சைடில் இன்ச் பை இன்ச் உங்களுக்கு மூவ் ஆகி க்ளீன் பண்ணோம். மொபைலில் இந்த மாதிரி ஸ்மார்ட் லைஃப் ஆல்ஃபா அப்படிங்கிற ஆப்பை ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அதுக்குள்ளே நமக்கு இந்த மாதிரி தான் மேப் ரெக்கார்ட் ஆகும். ஒன்ஸ் நம்ம ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ண உடனே இந்த மாதிரி இருக்கிற ரூம்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம நேம் செலக்ட் பண்ணி திரும்பவும் அதுலேயே மெர்ஜு, ஸ்ப்ளிட்டு எல்லாமே இருக்குது. நம்ம எந்த மாதிரி பெரிய ரூமாக இருந்தால் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், இல்லை 2 ரூமை மெர்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்ன வேணாலும் ஆப்ஷன்ஸ் நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேனுவலை விட இந்த மாதிரி டெய்லியும் ரெக்கார்ட் மேப் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமில் எல்லா ரூமுமே க்ளீன் இந்த மாதிரி 2 ரூம் மட்டும் க்ளீன் பண்ணால் கூட இந்த மாதிரி 2 ரூமை செலக்ட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். இந்த ப்ரஷ் பட்டனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ரோபோட் ஆன் ஆயிரும். டக் பட்டன் கிளிக் பண்ணும்போது அப்படியே பாஸ் ஆயிரும். திரும்பவும் நீங்கள் எந்த ரூம் வேணுமோ அதை மட்டுமே செலக்ட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஆல்ஃபாலேயே உங்களுக்கு ரோபோட் உடைய சார்ஜிங் பாயிண்ட் எவ்வளோ இருக்குதுன்னா அதுவே உங்களுக்கு கமெண்ட் பண்ணிடும். சேம் டைம் டஸ்ட் பாக்ஸில் ரொம்ப அதிகமாக டஸ்ட் இருந்தாலும் க்ளீனிங் ஸ்டாப் ஆகி அடிக்கடி உங்களுக்கு க்ளீன் தி டஸ்ட் பாக்ஸ்னு கமெண்ட்ஸ் உங்களுக்கு பாஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ரோபோட்டுடைய ரெக்கார்ட் வைஸே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். பாருங்கள், ஒன்ஸ் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு மைனூட்டாக கூட டஸ்ட்டை க்ளீன் பண்ணியிருக்குன்னு. தண்ணி லெவல் சுத்தமாக இல்லை. ரோபோட் எஸ்டர்டே க்ளீன் பண்ணதாங்க காமிக்கிறேன். இன்றைக்கி நான் மாப் பண்ணுறேன். ஸோ மாப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா எந்த மாதிரி மாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். எப்போதுமே ரொம்ப மைனூட்டாக டஸ்ட் இருக்கிறதுனால இந்த மாதிரி டஸ்ட் பாக்ஸ் எல்லாமே வீட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போய் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். கையில் க்ளீன் பண்ணும் போது அந்தளவுக்கு க்ளீனாக டஸ்ட் வெளியில் வராது. ஸோ இந்த ப்ரஷ் மட்டுமே யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த பாக்ஸில் எந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குன்னு. மாப் கிளாத் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. அந்த கிளாத்தையும் ஃபிட் பண்ணி வாட்டர் ஃபில் பண்ணி நம்ம இந்த ரோபோட்டை ஆன் பண்ணி விட்டுறலாம். ஒன்ஸ் நம்ம மாப்பிங் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் அதிகமாக இருக்கணும். ரொம்ப குறைந்த அளவு 40, 30 இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா பெரிய வீடாக இருக்கும்போது கண்டிப்பாக மாப் பண்ண சார்ஜ் பத்தாது. அட்லீஸ்ட் ஒரு 80 to 90 இருந்தால் தான் ஒரு பெரிய வீட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் மாப் பண்ணுறீங்க அப்படின்னாவே மினிமம் ஒரு 80% ஆவது உங்களுக்கு சார்ஜ் இருக்கணும். இந்த மாதிரி தாங்க வாட்டர் ஃபில் பண்ணி கிளாத் இருக்கிற போர்ஷனை அடிப்பக்கமாக வச்சு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வாஷ் பண்ணி கூட திரும்பவும் எடுத்துக்கோங்க. 2 சைடு நல்லா ஹோல் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோலில் ஜஸ்ட் இந்த ப்ளூ கலர் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணி உள்ளே வச்சிங்கனாவே அதுவே லாக் ஆகிக்கும். இதை அப்படியே உள்ள ஜஸ்ட் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாவே போதும், உள்ளே போயிடும். அதுக்கு பிறகு நம்ம மேனுவலாகவும் சரி இல்லை ஃபோன்லேயும் சரி நம்ம கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ஃபோன்லேயும் ஒய்ஃபை ஆனில் இருக்கணும், ரோபோட்லேயும் ஒய்ஃபை ஆனில் இருக்கணும். 2 ஒய்ஃபையும் ஒரே கனெக்ஷனாக இருக்கும்போது திரும்ப திரும்ப ஆட் பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் ஒரு டைம் நம்ம செட் பண்ணி வச்சுட்டோன்னாவே நம்ம மேனுவலாக ப்ரெஸ் பண்ணோம்னாவே நம்ம ஃபோனில் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கிற மேப் படி தான் உங்களுக்கு ஆப்ரேட் ஆகும். இல்லை நமக்கு 1 ரூம் 2 ரூம் இந்த அளவுக்கு மட்டுமே க்ளீன் பண்ணினா போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் ஃபோனில் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணி
நீங்கள் செலக்ட் பண்ணி தான் பண்ணியாகணும். எப்போதுமே நம்ம வீட்டில் அதிகமாக கீழே எந்த திங்ஸும் இருக்காது, குப்பை மட்டும்தான் இருக்கும், டஸ்ட் மட்டும் க்ளீன் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிற பர்சன் இல்லை வீடாக இருக்கிறவங்களா இருந்தால் டெய்லியும் ஒரு டைம் செட் பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆனாயி வீடு க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு சார்ஜும் ஃபில் பண்ணிக்கும். கிட்ஸ் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக இது நடக்கவே நடக்காது. கம்பல்சரி நம்ம மேனுவலாக தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா வீட்டில் அங்கங்கே திங்ஸ் எடுத்து போட்டுருவாங்க. அந்த திங்ஸ் எல்லாமே நம்ம மேலே எடுத்து வைக்கலைன்னா அப்படியே ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த பிளேஸ் விட்டு மூவ் பண்ணிவிட்டு அந்த இடம் க்ளீன் பண்ணாமையே உங்களுக்கு நெக்ஸ்ட் பிளேஸ் சேஞ்ச் ஆயிரும். சேம் டைம் நமக்கு மேட்லாம் இருக்கும்போது அதெல்லாம் நம்ம எடுத்து வெளியில் போடணும், இல்லை டஸ்ட் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். அந்த மாதிரி பண்ணினா தான் அந்த இடம் எல்லாமே க்ளீன் பண்ணும். இல்லைன்னா ஜஸ்ட் அது மேலே அப்படியே மூவ் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கும். ஆனால் டஸ்ட் அந்தளவுக்கு மைனூட்டாக க்ளீன் பண்ணி இருக்கதான் அந்த மேட்டில் இருக்கிற இடத்துல. எப்போதுமே வீட்டில் நம்ம எப்படி எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க எல்லாமே மேனுவலாக நம்ம எடுத்து வச்சிடணும். ஜஸ்ட் கூட்டி விட்டு மாப் பண்ணி விட்டுரும். ஆனால் அதுவே பெரிய வேலை, பெரிய வீடாக இருக்கிறவங்களுக்கு. ஸோ நம்ம அதை கொஞ்சம் கஷ்டப்படாமல் எடுத்து வச்சிட்டோன்னா மற்ற வேலை எல்லாமே ரோபோட் பார்த்துரும். தண்ணி நமக்கு ட்ரை ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி மேனுவலாகவே ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணி நான் எந்த மாதிரி கிளாத் க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்கள் ரொம்ப கிளாத் ஃபுல்லாக டஸ்ட் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் நம்ம கையில் தேய்க்கும் போது அந்த அழுக்கெல்லாம் வரல அப்படின்னா லைட்டாக நீங்கள் சோப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைனாலும் ஒரு 3 வீக்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் கொஞ்சம் சோப்பு வச்சு நீங்கள் வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் வாட்டரை நல்லா ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணுங்கள். எப்போதுமே கிச்சன் க்ளீன் பண்ணும்போது திரும்பவும் வாட்டர் எக்ஸ்ட்ராவாக ஃபில் பண்ணி ஆயில் அதிகமாக இருக்கிறதுனாலையும் எக்ஸ்ட்ரா அதிகமாக சமைக்கும் போது ஏதாவது சிந்தும். அந்த மாதிரி டைம் கிளாத் கொஞ்சம் ரொம்பவே க்ளீனாகவும் தண்ணி ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும்போது கொஞ்சம் ரொம்பவே நீட்டாக க்ளீன் பண்ணிடும். அதுக்காக தான் கிச்சன் மேக்ஸிமம் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி திரும்பவும் மேனுவலாக ப்ராசஸ் பண்ணிக்கங்க. இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். இதுவே ஒரு நார்மலான சின்ன வீடாக இருந்தால் தேவையில்லை. ஒன்ஸ் நீங்கள் ஃபிட் பண்ணி விட்டு அப்படியே விட்டுருங்க. கிச்சனை மட்டும் லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஃபஸ்ட்டாக போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக போடும்போது அதில் இருக்கிற எண்ணெய் பசுக்கு எந்த ரூம்லேயும் ஸ்ப்ரெட் ஆகாது. அதுக்காக கிச்சனை எப்போவுமே லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லை ஃபஸ்ட்டாக வைக்கிறனாலும் கிச்சன் க்ளீன் ஆன உடனே திரும்பவும் வாஷ் பண்ணி கூட திரும்பவும் நம்ம தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வீடு க்ளீன் பண்ணும்போதே இந்த மாதிரி சார்ஜ் இல்லை அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்விட்ச் மட்டும் ஆன் பண்ணி வச்சிட்டோன்னா போதும். மினிமம் ஒரு 1/2 hour ரோபோட் நமக்கு ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம மேக்ஸிமம் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணி வச்சுருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே சார்ஜ் எடுத்துக்கும். திரும்பவும் நம்ம ஃபோன்லேயே ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா ரூமும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லாவே மூவ் பண்ணி க்ளீன் பண்ணி மாப்பிங்கும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு திரும்பவும் சார்ஜிங் பாயிண்ட் அதுவே சார்ஜ் எடுத்துக்கும். உடைய பேக் சைடு டஸ்ட் பாக்ஸ் க்ளீன் பண்ணுறதோட இன்னொரு பிளேஸும் க்ளீன் பண்ணணும். வாங்க அதையும் பார்த்துடலாம். உங்களுக்கு டஸ்ட் எல்லாம் எடுக்கிற ப்ரஷ் அதை க்ளீன் பண்ணாமல் அடிக்கடி நான் இப்படி தாங்க மறந்துடுவேன். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகி உங்களுக்கு ரோபோட்லேயே ரெட் லைட் பிளிங்க் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது
நம்ம மேக்ஸிமம் எப்போதுமே டஸ்ட் பாக்ஸ் க்ளீன் பண்ணும்போதே இதை க்ளீன் பண்ணிவிட்டு பிரச்சனை இருக்காது. ஆனால் நான் சில டைம் மறந்துடுவேன். சேம் டைம் இந்த மாதிரி பாருங்கள், ஏதோ ஒரு நெட் பேக், ஏதாவது டாய்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கும்போது அந்த நெட் கவர் இருக்குல்ல, அது ப்ளஸ் நம்மளோட முடி, ஏதாவது த்ரெட், இது எல்லாமே இந்த ரோலிங் ப்ரஷில் நல்லா ரோல் ஆகிக்கும். அது எல்லாமே நம்ம ஒரு 2-3 டேஸ்க்கு ஒன்ஸ் க்ளீன் பண்ணிட்டோன்னா இந்த அளவுக்கு ஆகாது. நான் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் மேலே அப்படியே விட்டுட்டேங்க, சுத்தமாக மறந்துட்டேன். ஆனால் டஸ்ட் பாக்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டேன், அதனால் டஸ்ட் பாக்ஸில் அந்தளவுக்கு குப்பை கிடையாது. ஆனால் இதை நான் மறந்து அப்படியே ஆன் பண்ணி விட்டுட்டே இருந்ததுனால உங்களுக்கு ரெட் லைட் பிளிங்க் ஆகி சேம் டைம் வாய்ஸும் உங்களுக்கு க்ளீன் தி டஸ்ட் பாக்ஸ் அப்படி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நான் டஸ்ட் பாக்ஸ் க்ளீன் பண்ணிட்டேனே அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு இதை திங்க் பண்ணாமல் விட்டுட்டேன். இந்த மாதிரி பாருங்கள், இதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. இந்த ரோலிங் ப்ரஷ் எல்லாமே ஒரு 3-4 டைம் க்ளீன் பண்ண உடனே திரும்பவும் எடுத்துருங்க. இல்லைன்னா ரொம்ப நமக்கு க்ளீன் பண்ண அதிக டைம் எடுக்குது. பாருங்கள், முடியெல்லாம் எந்த அளவுக்கு உள்ளே போய் நல்லா இதாக இருக்குன்னு. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கவே இன்றைக்கி கிட்டத்தட்ட 1/2 hour இந்த க்ளீனிங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. டெய்லியும் இந்த மாதிரி பண்ண தேவையில்லை. ஒரு 10 days ஒன்ஸ் இந்த ப்ரஷ் ப்ளஸ் அந்த ரோலிங் ப்ரஷ் ரெண்டையுமே இந்த மாதிரி மேக்ஸிமம் முடி த்ரெட் இந்த 2 தான் இருக்கும். இந்த 2ஐயும் அப்பப்போ எடுத்து விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு டஸ்ட் அதிகமாக உள்ள ஸ்டோர் ஆகாது. டஸ்ட் பாக்ஸ் எப்போதுமே நம்ம 1 or 2 டைமில் க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்போம். சேம் டைம் மாப் பண்ணும்போது தண்ணி அதில் ஃபில் பண்ணி தான் ஆகணும். அப்போ நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிடுவோம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் வீட்டுக்கு இந்த ரோபோட் ரொம்பவே பெஸ்ட்டுங்க. உங்கள் வீட்டுக்கு இது எப்படின்னு என்னோடய ரிவ்யூ, எங்கள் வீட்டில் எப்படி இதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நான் வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இதை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அதை நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு மாதிரி இருக்கும். க்ளீனிங்க்கு நான் 100% கொடுப்பேங்க. ஆனால் லிக்விட் விட்டு க்ளீன் பண்ண முடியாது. அதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 2 months ஒன்ஸ் லிக்விட் வச்சு நம்ம மேனுவலாக மாப் பண்ணிக்கலாம். சேம் அதுவே க்ளீன் பண்ணி விட்டுரு, ஜஸ்ட் மாப்பிங் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, ஒன்ஸ் வீடு க்ளீன் பண்ண உடனே லிக்விட் மட்டும் லைட்டாக தெளித்து விட்டுருங்க. இதை மாப் பண்ணும்போது உங்களுக்கு லிக்விடோடு சேர்த்து மாப் பண்ணி விட்டுரும். இந்த மாதிரி தான் இது ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணி செட் பண்ணி திரும்பவும் நம்ம ஆன் பண்ணணும். வைஃபை 2 ஹோம் பட்டன், ஸ்டார்ட் பட்டன் 2ஐயும் ஈவன் டைமில் ப்ரெஸ் பண்ணும்போது தான் வைஃபை கனெக்ட் ஆகும். பாருங்கள், வைஃபை அப்படியே பிளிங்க் ஆகும். அந்த மாதிரி பிளிங்க் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மேப்பில் எந்த மாதிரி செட் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி நமக்கு வீடு க்ளீன் பண்ணி கொடுத்துரும். என்னோட இந்த ரோபோட் வேக்யூம் கிளீனர் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.